வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலூடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முறைகள் மோசடி இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் பூர்த்தி. 4 முறைப்பாடுகள் தொடர்பில் முதற்கட்டமாக விசாரிக்க அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி தீர்மானக்குழு தீர்மானம். கணக்காய்வு சட்டம் மூலம் இதுவரை நிறைவேற்றப்படாததால் பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேர்ந்துள்ளதாக கணக்காய்வு சேவை தொழிற்சங்கம் தெரிவிப்பு. நைஜீரிய ஜனாதிபதியாக முகமது புகாரி மீண்டும் தெரிவு. இலங்கையில் இடம்பெற்ற மிகப்பெரிய மோசடியான மத்திய வங்கியின் முறைகள் மோசடி இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. 4 வருடங்களுக்கு முன்னதாக இதே போன்றதொரு நாளில் 30 வருடங்களில் பூரணத்துவம் அடையும் 1 பில்லியன் ரூபாவுக்கான முறைகளை ஏலத்தில் விடுவதற்காக இலங்கை மத்திய வங்கி அறிவித்தல் பிறப்பித்தது. எனினும் இந்த கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் அதன் மொத்த பெறுமதியை 20 பில்லியன் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அர்ஜுன் மகேந்திரன் ஆலோசனை வழங்குகிறார். மத்திய வங்கி அதிகாரிகளின் ஆட்சேபனை காரணமாக அந்த தொகை 10 பில்லியன் ரூபாய் வரை குறைக்கப்படுகிறது. பெருமளவு முறைகளை பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் அதிக வட்டிக்கு கொள்வனவு செய்கிறது. வழமையான வட்டி வீதம் 9.85 இருக்கையில் 12.05 வீதத்திற்கு மேற்பட்ட தொகையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. மற்றும் ஒரு முதல் நிலை கொள்வனவாளரான இலங்கை மத்திய வங்கியும் பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனம் சார்பில் விலை மனு தாக்கல் செய்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் வெளியாகி மக்களின் கருத்து மேலோங்கிய போது 2015 மார்ச் 17 தாம் முறைகள் விநியோக நடைமுறையை மாற்றுவதற்கு கட்டளையிட்டதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் அறிவித்தார். பின்னர் பிரதமர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் தொடர்புடைய சிலரை உள்ளடக்கி பிட்டிப்பன குழுவை நியமித்ததுடன் அந்த குழு முன்னாள் மத்திய வங்கி ஆளுநரை அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் விடுவித்தது. இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு அப்போதைய சபாநாயகர் சமால் ராஜபக்ச கோப் குழுவின் தலைவராக இருந்த டியூ குணசேகரவுக்கு அறிவிக்கின்றார். கோப் குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முதல் நாள் 2015 ஜூன் 26 எதிர்பாராத நேரத்தில் பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது. பிரதமர் வழங்கிய ஆலோசனையை தாம் நடைமுறைப்படுத்தியதாக முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர் வழங்கிய வாக்குமூலம் மூழ்கடிக்கப்பட்ட விடயம் கோப் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டிருந்தமை முக்கிய விடயமாகும். 2015 ஆகஸ்ட் மாதம் 17 புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் சுனில் ஹந்துன்னெத்தி புதிய கோப் தலைவராக தெரிவானதுடன் 2015 நவம்பர் 26 மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இதற்கிடையே 2016 மார்ச் 29 மற்றும் 30 சர்ச்சைக்குரிய மேலும் 2 முறைகள் கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன. நாட்டை உலுக்கிய முறி மோசடிக்கு வயது 4. பொதுமக்களை குருடர் செவிடர் மூடர் என்றா எண்ணுகிறீர்கள்? சூறையாடியது ETF நிதியை. கடந்த 4 வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவிற்காக போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 9 பேர் போலீஸ் அதிபரினால் நியமிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் மேலும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் 2 கடமைக்கு சமூகம் அளித்தனர். எனினும் ஏனைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இன்னும் கடமைக்கு சமூகம் அளிக்கவில்லை. இது தொடர்பில் போலீஸ் அதிபருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கிடைத்த 4 முறைப்பாடுகள் தொடர்பில் முதற்கட்டமாக விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொலன்னாவை எண்ணெய் களஞ்சிய சாலையில் உயர்மட்ட அதிகாரியொருவர் உள்ளிட்ட தரப்பினரால் முன்னெடுக்கப்பட்ட பல மில்லியன் ரூபாய் நிதி மோசடி தொடர்பிலும் 13,200 லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை ரகசியமான முறையில் விற்பனை செய்தமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொலன்னாவ எண்ணெய் களஞ்சிய சாலையின் பொது சேவையாளர் சங்கத்தினால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. களனி பிரதேச சபைக்கு எதிராகவே இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சினால் ஒதுக்கப்பட்ட அரச நிதி சுற்றறிக்கைக்கு மாறாக பொதுமக்கள் சபைக்கு ஒப்பந்தம் ஒன்றை வழங்கிய குற்றச்சாட்டும் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் மற்றும் முன்னாள் உறுப்பினர்கள் குழுவினால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் 2 முதற்கட்டமாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கடந்த 4 வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்ற ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு அண்மையில் தீர்மானித்தது. இதற்கிணங்க மின்சக்தி மற்றும் மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு மின் நுகர்வை அதிகரிப்பதற்காக மின்சாரத்தின் கொள்ளளவை அதிகரித்தமை தொடர்பிலான முறைப்பாடு மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்தது. அமைச்சர் பாட்டலி சம்பிக்கரணவக்க ஊடாக பொது சொத்துக்களை பாதுகாக்கும் அமைப்பினால் குறித்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் ஆணைக்குழுவிற்கு 215 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதில் அதிக முறைப்பாடுகள் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவே முன்வைக்கப்பட்டுள்ளன. 2015 ஜனவரி 14ஆம் தேதி முதல் 2018 டிசம்பர் 31ஆம் தேதி வரையான 4 வருடங்களுக்குள் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் செயற்பாடுகள், நிறுவன நம்பிக்கையை மோசடி செய்தல், முறையற்ற வளப்பாவனை, அரசு சொத்துக்களை முறையற்ற விதத்தில் பாவித்தமை தொடர்பில் மக்களின் முறைப்பாடுகள் கோரல் மற்றும் அவற்றை முழுமையாக விசாரித்தல் என்பன இந்த ஆணைக்குழுவின் பொறுப்பாகும். மார்ச் மாதம் 7ஆம் தேதி வரை முறைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து மனிதர்கள் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் குட் மார்னிங் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியுடன். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.